அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் லான்ச் வருகை தந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி சென்றிருக்கிற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களே. விஜய் சார் விட்டாரா? அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். நான் எப்பவுமே ரெக்வஸ்ட் வச்சாக்கா அதை உடனே கன்சிடர் பண்ணோன்றது என்னுடைய ஆசை. கோகுல் சார், உங்ககிட்ட 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கா? உங்ககிட்ட 10 இருக்குது எனக்கு தெரியும். சத்யராஜ் சார் ரெடின்னா விஜய் சேதுபதி சாரையும் சத்யராஜ் சாரையும் 2 ஹீரோவை போட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கோகுல் சாரை டைரக்டராக வச்சு படம் பண்ணிடுவோம். ஓகேவா சார்? பட் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் வந்து 25th. அதுக்கு முன்னாடியே கோகுல் சாருடைய அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில். அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் தனியாக நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் எடுத்த படத்துலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு நான் சொல்லலாம். இந்த படத்தில் என் அருமை சகோதரர் தான் சொல்லுவேன். ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி படம்னு வந்து பார்ப்பீங்க, ஆனால் அவர் உங்களுக்கு வேற மாதிரின்ற மாதிரி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சத்யராஜ் சார் வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமைதிப்படை அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணியிருப்பாரோ அதை விட இந்த படத்தில் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிடிக்காமல் அவங்க வாங்க மாட்டாங்க, படம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் வந்து பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த குட்டி பசங்க வந்தாங்க, அவங்கெல்லாம் அப்படியே அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த குட்டி பசங்க, ஃபஸ்ட்டு பாலாஜி, செகண்ட் பாலாஜி, கிஷன் இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லால் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 2 ஹீரோயின் இருக்காங்க படத்தில். அவங்க ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வர முடியல. நீங்கள் கோகுல் சார் சொன்ன மாதிரி படத்தில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு எல்கேஜி எப்படி இருந்ததோ, ஒரு கோமாளி எப்படி இருந்ததோ, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்ததோ, அதை விட பிரமாதமாக சிங்கப்பூர் சலூன் அமைய போகுது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது நிச்சயமாக நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவீங்க. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாமா கே ராஜன் மற்றும் அம்மா கிரியேஷன்ஸுடைய அருமை நண்பர் டி சிவா, என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்றைக்கி பண்ண முடிகின்ற ஒரு வியாபார சூழலில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேசர். நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன்லாம் தாண்டி வந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருன்னா அது காரணம் இந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன்.
அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையாக கொடுத்து, காலேஜில் சீட் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்காரு தொழிலாளர் அமைப்புக்கு. அவருக்கு எல்லா விதத்துலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக அந்த நன்றியை தெரிவித்து, அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியடைன்னு அவர் வாழ்த்துறேன். கூடவே இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு. டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறாரு, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்கன்னு. அந்த மாதிரி இருந்துச்சு சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. நிச்சயமாக கோகுல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ரொம்ப பிளான்டாக பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த தொடரணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வம்னு சொன்ன சாதாரணமாக சொல்லணுன்னு என்ன மயிரே போச்சுன்னு ஈஸியாக சொல்லிடுவோம், போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைக்கி அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும்? ஐஸ்வர்யா கணேஷ் சார் மேலே ஒரு ப்ரொடியூசர் தான் இப்படி பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வரது கூட ஒரு ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து சாமி கும்பிட்றதுல கூட சினிமாவை தெய்வமாக கும்பிடுறாரு. அதனால தான் வந்து இன்னும் அந்த பேஷன் காலில் வந்தோன்னு கேட்டேன், என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்கன்னு. இல்லை அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் ஒர்க்கு சார், வெளியெல்லாம் போகிறோன்னாரு. இதுதான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரு படத்தில் நடிச்சுட்டா அந்த படத்தை நடித்து முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போகிறதுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவோட ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் சேதுபதி அவர்கள். அவருடைய எளிமை பண்பில் வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. இன்றைக்கி அவங்கவுங்க படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலைமையில் வந்து இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே வந்து அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் வந்து இங்கே வந்து கோர்றதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயாரிப்பாளர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக வந்து இந்த பண்பு உங்களை வந்து இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும். அந்த வந்து ஒரே விஷயம் சார், நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி எல்லோரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை அந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன்ற ஒரு பேர் வந்துகிட்டே இருக்குது சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவத் தோற்றத்திலையும் பிஹேவியர்லேயும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறதில்ல. அதுக்காக எல்லாருடைய சார்பில் இந்த இடத்துல நன்றி தெரிவித்து, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்தை கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்ஜேவிலிருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் ஆதரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். நான் வந்து மேட்ச் சும்மா பார்த்தா கூட நான் பாட்டு குடி பாபான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார், விவேக், மெர்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோ மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிற இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றி அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கெஸ்ட்டாக வரல, என்னோடய குடும்ப விழா. ராஜன் சார் சொன்ன மாதிரி தான், கணேஷ் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. பிகாஸ் சார் நான் அங்கிள் கூட சார் கணேஷ் சார் இல்லைன்னா நான் இல்லை. பிகாஸ் என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க காலேஜில் நான் படித்தேன். அங்கேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடந்துட்டு இருந்த ஒரு படம் ராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்காத நாளில் என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய பேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு கொண்டு வந்தது முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே நான் இன்டப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அவரை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதால நான் என்னோடய சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அவரை மீட் பண்ண போகும்போது வெளியில் ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 30 பேருமே வந்து இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ரெக்கமெண்டேஷனுக்கோ அந்த ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பரவாயில்ல கட்ட வேணான்னு அதை சைன் ஆஃப் பண்ணி, அதுக்கப்புறம் காலேஜோட வேறு யாருக்கு ரெக்கமெண்டேஷன் வேணால் லெட்டர் கொடுத்து அவ்வளோ பேரையும் அவ்வளோ கன்சர்னாக பார்த்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சமீபத்தில் லண்டன் போயிருக்கும் போது நாங்கள் கூட இருக்கணுமோ அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க.
ஸோ எல்லாருமே வந்து அவர் பொசிஷனில் பெரிய பொசிஷனில் கொண்டு போய் அவர் விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலாஜி நண்பா, ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ. யூ டூ மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஆல்வேஸ் டூயிங் கிரேட். தேவிலுக்கு முன்னாடிலேருந்து இதே நம்ம ஆயத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாலாஜியோட எப்பவுமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் பண்ணுற பல விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்சியராகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. த ஹைட்ஸ் வாட் யூ கான் டுடே இஸ் வெரி வெரி ப்ரவுட் நண்பா. தேங்க்யூ. கோகுல் சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ். உங்களுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி தான் படம் எப்பவுமே. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் வீட்டு வரிசையில் நிச்சயமாக இருக்கும். விஜய் சேதுபதி சார், மேரி கிறிஸ்மஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். கிரேட் ஃபிலிம். அண்ட் வந்து எல்லாருக்கும், விவேக் மேரின் சார், எல்லாருக்கும் என்டையர் காஸ்ட்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் படமாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபேவரட் சத்யராஜ் சார் இருக்காங்க. சாரை பற்றி நான் ரொம்ப பேசிட்டே இருக்கலாம். அது வந்து இப்போது சிவாசா சொன்ன மாதிரி தான், தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு பொக்கிஷம். அவர் இன்னும் நம்ம நிறையா பாதுகாத்து தமிழ் சினிமாவில் இன்னும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அவரை. சார், நான் சாரோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பொய் சொல்ல போகிறோம்ன்ற படத்தில் நான் வந்து சார் அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து அடிதடி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க, என்னை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டோம், நான் கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி. அந்த இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் வந்து தலைவரை நான் ஒர்க் பண்ணேன். சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம்னு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்னை திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐஸ்வரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஐஸ்வரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐஸ்வரி நான் சரியானவன் இல்லையா. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் அப்போ வந்து ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலூனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சுட்டு தான் 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான். அம்மன் கோயில் கடற்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றுனா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம்
நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது. கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்தான் முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாய்ச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அஃப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிஞ்சது. அது பர்டிகுலராக இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறையா கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக கொத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக புலம்ப விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகுடங்கண்ணே தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து, இல்லை சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபா போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா? அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துலேருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்கிட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சுட்டு இருந்தப்ப என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனாக நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை, உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதைத்தான ரசிகர்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி, கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேலே தோள் மேலே கை போட்டு ஒரு சளைக்காமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க வேண்டியது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர், புரட்சி தலைவர் அதுதானே. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்து வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக நடித்த விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு வந்து அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்து சின்ன கவுண்டர் படத்தில் வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சரவணன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும். ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்பட்டதில்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம 2 பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம்ல, நிறையா பேர் பேசணும். எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரமில்லாத பறவை, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. லேட்டாக வந்ததுக்கு என்ன மன்னிக்கவும். போய் ஹேர் கட் பண்ணலான்னு சிங்கப்பூர் சலூன் போனால் அந்த ஓனர் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இளைய தளபதி விஜய் மாதிரி கட் பண்ண சொன்னால் தலைவாசல் விஜய் மாதிரி கட் பண்ணி விட்டார். ஸோ ஐ ஆம் த ஒன்லி டோட்டலி கிராப்ட் அப் ஹேர் மேன் இன் திஸ் ஹோல் டயஸ் ஐ திங்க்.
Satyaraj sir, so thank you very much and sorry for coming late. Traffic கொஞ்சம் மாட்டிக்கணுமா? Baga, thank you very much. Good morning. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லணுன்னா, ஐ வாஸ் இன் ரேடியோ அண்ட் வெரி ட்ரெண்டி ஆர்ஜே ஐவ் எவர் சீன் டில் டுடே இஸ் அவர் சொல்கிற அந்த டண்டனர் எனக்கு வரவே வராது. பட் ஐ ரெகுலர்லி லிசன் டு ஹிஸ் ஷோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவுலேயும் he is found a new space for himself. இப்போ ஆர்ஜே பாலாஜியோடைய படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, ஆர் பீப்புள் whoever I know, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோடைய படம் போய் உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் ப்ரெசென்டிங் himself on screen. And thank you very much for giving me this opportunity. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சலூனில் தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலாக இந்த படம் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. தேங்க்ஸ் ஃபார் ஆல் கமிங் ஃபார் ஆல். அண்ட் கோகுல் சாரை பற்றி ஒரு விஷயந்தான், அவரோட ரவுத்திரம் தவிர மற்ற எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ டான்ஸராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சர்ச் பண்ணி அழகாக பிக் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் த சலூன், அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இதில் நிறைய விஷயங்களை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ விஷயத்தையும் எப்படா இதுக்குள்ளே கொண்டு வராரு. ஏன்னா நரேட் பண்ணும்போதே அப்படி இருந்தது. அண்ட் தென் டான்ஸ் வந்து ஒரு 4 சாங் உள்ளே வச்சோம், அதை பண்ணணும் அப்படி இல்லாமல் அவர் எழுதும்போது மூமெண்ட் மட்டும்தான் எழுதலை, மற்ற எல்லாத்தையும் கிளியராக எழுதி வச்சுருந்தாரு. ஸோ அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா இட்ஸ் எல்லா கொரியோகிராஃபருக்கும் இப்படி ஒரு படம் கிடைக்கிறது மிகப்பெரிய பிளஸ்டு. ஸோ ஐ எம் வெரி பிளஸ்ட். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்படி ஒரு டீம் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு ஒரு சூப்பராக அசம்பிள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் டிஓபி சுகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ணனோட நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி பிகினருக்குலாம் இப்படி ஒரு விஷுவல்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ சார். அண்ட் விஜய் சேவி சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார், ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக ஒரு கொரியோகிராஃபருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி, நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி என்னை பார்த்துட்டு, ஸோ என்ன பண்ண முடியும், என்ன நம்ம ஃப்ரேமில் கொண்டு வர முடியுமோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார், வேறு லெவல் சார். அந்த ஒரு வாக்குக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவோம் நாங்கள் எல்லாருமே. ரோபோ சங்கர்ண்ணே வேறு லெவல்ண்ணே, தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் விவேக் மவின் அவரோட டீம் எல்லாருமே எங்களை ஒரு ட்ரிகர் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க இல்லாமல் இல்லை. ஏன்னா ஒரு அன்சங் ஹீரோஸாகவே இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்போவுமே எல்லா படத்துலையும். பட் தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆஃப் எனி ஃபிலிம். என் படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலுமே இவங்க தான் த ரியல் ஹீரோஸ். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய கிளாப்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை சொல்லாமே ஒரு வேலை நடக்குதுன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் தான் நடக்கும். நான் கேட்காம ஒன்று செய்வாங்கன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும்தான். எனக்கு இல்லை, எல்லா டைரக்டர்ஸுக்குமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மேட்ஸ். அண்டு மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை நம்பி தான் இருக்கோம். அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும், அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு ஒரு படம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். The moment you come into my life has changed. ஸோ அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோடய ஹீரோ பாலாஜி.
பாலாஜி வந்து ஆரம்பித்தது வந்து இந்த கதை பிடிச்சி பாலாஜியோட இனிஷியேட்டிவில் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலாஜி இந்த கதையை ரொம்ப ரசித்ததுனால தான் இந்த படம் இங்கே வந்து நிற்குது. ஸோ அதனால் பாலாஜி வந்து அந்த கதிர் என்ற ப்ரொட்டகனிஸ்ட்டை கொஞ்சம் கூட அது எனக்கு என்ன வேணுமோ அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த ரோல் இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்ததோட சிறப்பாக வந்ததுக்கு காரணம் பாலாஜியோட டெடிக்கேஷன் தான். ஏன்னா நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன். ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும், அதனால் அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி வந்து அந்த சீன் அப்படி வேணும்னா அது வேணும், நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் அதுக்கு அவரும் மெனக்கெட்டார். அந்த மெனக்கெடல் தான் இன்றைக்கி வந்து அந்த கதிரை க்ளோரிஃபை பண்ணால் தான் ஒட்டுமொத்த பார்பரையும் நான் க்ளோரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த படமே இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த பார்பர். இது வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டெல்லாம் வந்து இந்த சமூகம் கொண்டாடுற ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அவங்கள. நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதுவும் நான் பர்டிகுலர்லி நான் ரீசெண்டாக எனக்கு காஷ்மீர் அப்போது விங்ஸனில் ஜாமீன் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்த்தா வந்து என்ன ஒருத்தர் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தோணும் எனக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூடு தான் இந்த ஹீரோ கேரக்டரில் கொண்டு வந்தேன். அண்ட் அது இப்போ பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படத்தில். அண்ட் ஹி ஹஸ் ஹோல்ட் த ஃபிலிம் டில் தென். கிளைமேக்ஸில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் நீங்கள் பாலாஜியை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் பாலாஜி. அண்டு இது பெரிய டீமாக இருக்குது. நன்றி சொல்லி முடித்தா அடுத்த ஷோ தாண்டி போயிடுவோம் போல இருக்குது. இந்த சத்யராஜ் சார், லால் சாரை பற்றி பேசாமல் நான் இறங்க முடியாது. சத்யராஜ் சார் வந்து சீசன்ட் ஆக்டர், சீனியர் ஆர்டிஸ்ட். ஏன்னா ரொம்ப நான் பொதுவாக என் படத்தில் அவ்வளோ பெரிய சீசன்ட் ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு ஆளை வச்சு நீதான் சத்யராஜ், நீதான் லால், அது மாதிரி நானும் மைண்டில் நினச்சி நான் அவங்கள எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீசன்ட் ஆக்டர் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யோசனை இருந்தது. நம்ம நிறைய இஷ்டத்துக்கு மாற்றுவோம், அதெல்லாம் ஒரு செட் ஆவாரா அப்படிலாம் தோணுச்சு. ஸ்டார்டிங் விக்லேருந்து ஆரம்பித்தது அது. அவர் சேஃபாக அழகாக ஒரு விக்கு சொல்கிறாரு, இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்றேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். பட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு குழந்த மாதிரி இருந்தார் அவர். இந்த படத்தில் ரெண்டு சைல்டு ஆர்டிஸ்ட் இருப்பானுங்க. அவனுங்க தான் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணானுங்க. நான் சொல்லி கொடுத்தாலும் பார்க்கவே மாட்டானுங்க, இப்படி இருப்பானுங்க. சொல்லுங்க அப்படின்னானுங்க. ஆனால் இவர் என்ன அப்படி பார்ப்பார், என்ன பண்ணுறான் அப்படி பார்த்துட்டு இருப்பார். ஸோ எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இவர் கூடயும் சரி, லால் சார் கூடயும் சரி, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த 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 ஒர்க்கிங் டைமு. ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தாங்க ரெண்டு பேரும். பர்டிகுலர்லி அந்த வாக் சார், இன்டர்வல் பிளாக்ல வர ஒரு வாக், அந்த இப்போ தான் வாக் த்ரூன்னு வாங்கல, ஒரு வீடியோ காட்டுறது, அந்த மாதிரி ஒரு வாக் ஒன்று வச்சுருக்காரு படத்தில். அந்த வாக் பேசப்படும், அது வந்து நீங்கள் பார்க்கணும். அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், என் கனவு வந்து ரொம்ப என் பக்கத்தில் வந்துடுச்சுன்னு என் படத்தில் இந்த சிங்கப்பூர் சொல்லணும் ஒரு டைலாக் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தையே நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு கனவு இந்த படம். லைஃப்பில் வந்து நான் வாழ்க்கை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி அதிசயத்தை ஒழிச்சு வச்சுருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மிராக்கலாக தான் சிங்கப்பூர் சொல்ல நான் பார்க்குறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரிலீஸ் கிட்டே இருக்கிறதுனால. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நல்ல படம் இது வரைக்கும் நான் எடுத்த படத்திலே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராக இருக்கலாம். பட் எனக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 நீட்டான ஃபினிஷ் உள்ள ஒரு படம் இந்த படம் தான். அண்டு ரோபோ சங்கர் என் செல்லம், என் டார்லிங், மிமிக்கிரியா இது நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன், இப்போ அவர் எனக்கு என் வயசே சொல்லிக் கொடுக்குறாரு. அண்டு தேங்க்ஸ் சங்கர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். இதில் நிச்சயம் பாலகுமாரம் ஒரு பெரிய கம்பேக்காக தான் இருக்கும். அண்ட் கிஷன் இன்னொரு ஹீரோ, அவர் வந்து இந்த படத்தில் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாக இருக்கார் கிஷன், போய் சொல்லாதீங்க வெளில கம்மியாக தான் இருக்குன்னா. ஸோ படம் ஃபுல்லாக இருக்கார் கிஷன். ஆல்மோஸ்ட் அது பாலாஜி மேலே இருந்த அவரோட அஃபெக்ஷனால் அது நடந்தது. இல்லைனா மற்ற ஆள் வரமாட்டாங்க அந்த மாதிரி. அவர் படம் ஃபுல்லாக இருக்கார். அவரோட அந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் கவலைப்பட வேணாம், அவர் இருக்கார், படம் ஃபுல்லாக இருக்கார். இங்கே யாருமே கேர்ள்ஸே இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரே ஆம்பளைங்களாம் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆனால் படம் அப்படிலாம் இல்லை. ஸோ படத்தில் அழகான 2 கேர்ள் இருக்காங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் தட். அண்டு தலைவர் விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஒரு பிரதர்லியாக அவர் கூட இருக்கும்போது நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். விஜய் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். விவேக் மெர்வின்,
இந்த படத்தில் ஒரு 2 சாங் தான் தேவைப்படுது கதையில். அந்த 2 சாங்குமே வந்து 2 எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே 2 ஜேர்னரில் இருந்தது. அந்த 2 ஜேர்னருமே வந்து எனக்கு பிடிச்சது இந்த மாஸ் சாங்கை விட இன்னொரு லால் சாருக்கு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு 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 ஃபைனஸ்ட் மெலோடி அது. அது கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ரசிப்பீங்க. அந்த லிரிக்ஸ் எழுதின உமாதேவி அண்டு ஹரிவு 2 பேருமே எக்ஸல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்டு கம்மிங் டு மை டார்லிங், என் தலைவன், என் நண்பன், என்ன சொல்கிறது, விஜய் சேதுபதி. நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணேன், விஜய் இது மாதிரி எனக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, இல்லை அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு டேட், ஒரு ஆர்டிஸ்டோட டேட், அது மிஸ் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நானும் அது பாரு வரல பாருன்னு ஒரு சின்ன கோவம். சரி சொல்ல, யார்கிட்டையும் சொல்ல, அதோட ஃபோனை வச்சுட்டேன். திடீர்னு நீங்கள் உட்காந்துட்டுருக்கேன், இப்போ வர்றாரு அவர். அதுதான் என் தங்கம், வேறு என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் பண்ணல, அவரும் ஃபோன் கால் பண்ணல. ஆனால் புரியும், இல்லை அவனுக்கு டைரக்டர் கோகுலுக்கு இது தேவை, நான் போகணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன விஷயமா இருந்தாலும் வில் பி தேர் ஃபார் மீ. ஸோ தேங்க்ஸ், நான் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, பட்டு தேங்க்ஸ். எடிட்டர் செல்வா, பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம படத்தோட அவரும் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் இருப்பார். அண்டு ரொம்ப ஸ்டைலிஷான எடிட்டர். படமும் அதே மாதிரி தான் ஸ்டைலிஷாக கட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் செல்வா. செல்வாவோட அசிஸ்டன்ட் ஆம்ப்ரோஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனையும் நான் கூப்பிட்டுக்கணும் என் அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண பையன். அண்டு ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். சுகுமார், சுகுமாரை நான் அசிஸ்டண்ட் டேரக்டர் இருக்கும் போதே வந்து சுகுமார் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அப்போத்துலேருந்தே 2 பேருக்குமே தெரியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே சுகுமார் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவார் என்ன. ஆனால் அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை எனக்கு. பட் சுகுமார் வந்து ரொம்ப நாளாக பேசி எந்த படம் பண்ணலான்னு பேசி இந்த படம் தான் செட் ஆச்சு. அண்ட் இது டோட்டலாக வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆங்கிளே போகாமல் படம் ஃபுல்லாகவே கிம்பலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டர் கூடவே வராமல் இருக்கும், ஆடியன்ஸ் அந்த கேரக்டர் கூடவே பார்த்தா எப்படி இருக்குமோ படம், அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் தான். தேங்க்ஸ் சுகுமார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜாவித் ரியாஸ் அண்ட் பூபதி பற்றி ஃபைனலி ஹேவ் டு டாக் தம். ஜாவித் ரியாஸ் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வரைக்கும் நான் சொல்கிறேன்ல, இந்த படம் எனக்கு ரொம்ப, நான் பண்ண படத்துலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம். சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜாவித். ஏன்னா இதுவரையும் என் படங்களில் இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தது கிடையாது. எல்லா வாட்டியும் ஆசைப்படுவேன், நடக்காது. ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் நினச்சதை மீறியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஜாவித், வில் டெஃபினெட்லி கோ ஃபார் மைல்ஸ். தேங்க்ஸ் ஜாவித். அண்ட் பூபதி வந்து என்ன சொல்கிறது, அவன் தம்பியா அசிஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்ல முடியாது எனக்கு. ராஜீவ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேலண்ட். ஒரு இன்றைக்கி பிரபுதேவ மாஸ்டருக்கே அவர் தான் கொரியோகிராஃபராக இருக்கார், அவர் டான்ஸ் டைரக்டராக இருக்கார். ஸோ எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தில் டெடிக்கேட்டடாக நான் ஷூட் பண்ண அந்த 4 மாதமே வேறு எந்த படமும் ஷூட் போகாமல் சீனில் கூட நிறைய சீன் எடுக்க வச்சுருக்கேன் அவரை. ஸோ தேங்க்ஸ் பூபா, நான் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் சொல்லிட்டேன்ல, ஜான் விஜய் சார் சொன்னல, ஜான் விஜய் சார் என்ன சொல்கிறது, நாங்கள் அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது அவர்கிட்ட. கண்டிப்பாக அவர் வந்து, இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன், நிஜமாகவே சரக்கு இருக்குது. ஏன்னா படத்தில் ஏதாவது சரக்கு வேர்டு யூஸ் பண்ண விட அவரை தான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் என்ன இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா அது ஒரு இங்கிலீஷ் ட்ரிக் ஒன்று சொல்லுவார், ஐரிஷ் விஸ்கி, ஸ்காட்லாண்ட் ஸ்கேட்சு, இல்லை நிறைய வச்சுருக்காரு அவர். ஸோ அவர் சரக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் அவரை பாராட்டுவீங்க. ஸோ சொல்லிட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். இந்த பசங்க இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அத்வைத், பிருத்வி, அக்ஷய் அண்டு விதேஷ் 4 பேருமே வந்து பாலாஜியோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் அண்ட் இப்போ கிஷனோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸாக வர்றது. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். படம் முதல் 25-30 மினிட்ஸ் யூ வில் பி ஸ்டண்ட் ஃபார் ஷுர். இதை மட்டும் நான் வந்து கர்வத்தோடவே சொல்லுவேன், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த 4 பேரும் பின்னி எடுத்துட்டானுங்க.
பிருத்திவியோட அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐஸ்வரி கணேசர் காரில் போகும்போது காரை நிறுத்திட்டு ஓடி வந்து இவனை பாராட்டினாராம். அப்போ எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருப்பான்னு பாருங்க. ஸோ அதனால சாதாரண விஷயம் இல்லை. அதே எனக்கு ரொம்ப ஒரு சீனை சாதாரணமாக பண்ணுவானுங்க. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்கானுங்க. ஸோ அந்த விதேஷ் வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பான் படத்தில், தட் வில் பி அ டர்னிங் பாயிண்ட். பாருங்கள், அதில் எல்லாமே இலரியஸ் இருக்குது. என்கிட்ட எதிர்பார்க்குற இலரியஸ் கொஞ்சம் கூட குறையாது. அதெல்லாம் தாண்டி அங்கங்கே கொஞ்சம் எமோஷனும் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ உங்களை நம்பி தான் போகிறேன். ஸோ படம் பார்ப்போம். ஃபஸ்ட் டே 25th. அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நாள். தேங்க்யூ ஸோ மச். சிங்கப்பூர் சலூன் அதோட ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு வந்திருக்க ஆல் ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வெல்கம். நாங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு 2024 ஸ்டார்டிங்கில் எங்களோட ஃபர்ஸ்ட் படம் சிங்கப்பூர் சலூன். இதுக்கப்புறம் நிறைய படம் வர வேண்டியது இருக்குது. இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ யூ ஆல் வில் என்ஜாய் இட். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோடய பிரதர் மாதிரி ஆர்ஜே பாலாஜி தான் முக்கியமான காரணம். அவர் தான் வந்து என்னை டைரக்டர் கோகுல் சாருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தேன். ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர ஃபன்னாகவும் எமோஷனாகவும் பயங்கர சூப்பராக இருந்தது ஸ்கிரிப்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக கோகுல் சாரோட இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நான் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு படம். விஜய் சேதுபதி சார் இங்கே இருக்கார். அவரோட ஆக்டிங்லாம் வந்து பயங்கரமாக எல்லா படத்துலையும் பிடிக்கும். பட் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆர்ஜே பாலாஜி அவரை வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக பார்க்கலாம். டேரக்டர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஒரு எமோஷனாகவும் சரி, ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சேஞ்சிலேருந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் பாலாஜி கிட்டேருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சான்ஸ் கொடுத்த ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 சீக்வன்ஸ் வந்து தேட்டரே எரப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். ஸோ எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பேசுவாராது எனக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அந்த கமெண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அதை பேசி வச்சு சொல்லலை, அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக இந்த ஸ்க்ரீனில் உட்காந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடித்த ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி உங்களார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் யோர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு 2 years முன்னாடி பாலாஜி நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு ½ an hour நரேஷன் தான் பிளான் பண்ணார். ஆனால் ஆரம்பித்து 2 பேரும் சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சார் சத்தியமாக நான் சொல்கிறேன் சார், உங்கள் நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு நாங்கள் ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம் சார். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனால் ரொம்ப கேஷுவலாக பேசினார், 3 hours பேசினார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜினா, மீனாட்சி, ஆன், ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நிறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்போவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்லன்னா 100வது நாளில் உங்களுடைய அந்த சீன் ஆஃப் காமிச்சு தான் சார் பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் டே செட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொரு சின்ன சீனாக இருந்தாலுமே, ஒரு சின்ன டைலாகாக இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கட்டு அவரே ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். நான் 1 படம் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்து கண்டிப்பாக அந்த டிசிப்ளினும் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்வரி கணேஷ் சார், அஸ்வின் ப்ரோ அண்ட் ரிலீஸ் பண்ண ரெஜாயண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சுகுமார் சார் வந்து எதுவுமே பேசலை, இங்கே பேசாதுன்னு சொன்னார். ஆனால் படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் ஓட்டி என் பேர் பஷீர் இந்த படத்தில். ஆனால் ஒரு நாள் கூட நான் அவர் பஷீர்னு கூப்பிட்டதில்ல. அமீர், ஆசிஃப், அவர் வாயில் என்ன பேர் வருமோ என்ன ஃபுல்லாக கடைசி நாள் தான் கிட்ட சொன்னார், எனக்கு தெரியும் உன் பேர் பஷீர் தான், வேணும்ட்டே உனக்கு கூப்பிடல, உனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன், கடைசி நாள் தான் சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் மர்வின், அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை. அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய டான்சர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்லேயும் அண்ட் ட்ரெய்லர்லையும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்டில். அண்ட் கடைசியில் பாலாஜினா,
சாரி எங்களுக்கு கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்குது, அதனால அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆகிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த படத்துலேருந்து கிடைச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு கைடிங் பர்சனாக இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ் யூனா. ஒரே ஒரு இடம், நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது போங்க அடிக்கும் போது மட்டும் டோன்ட் லவ் யூனா, மற்றபடி எப்போவுமே லவ் யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே Jan 25 தியேட்டர் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. அண்ட் ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜய்னு கூப்பிடுவேன், என்னை வந்து அவரை அஜித்துன்னு கூப்பிடுவார். ஹாய் விஜய் படி. அப்படியா? அவர் சொல்கிறேன், அரசு வரேன். எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து கொஞ்சம் சிக்காக இருந்து எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த 2024 எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமார் அவை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் போய் செல்லமாக வாத்தியார்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 ரியாக்ஷன் கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டரில் உட்காந்துருப்பார். ஷங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஷங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க. ஷங்கர் எல்லோரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது. ஷங்கர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் ஷங்கர்? ஏன்னா ஷங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் ஷங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வார்த்தையை நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம்? கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாரோடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் உண்மையிலே அவர் பெரிய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. Everybody please watching in theatre. Thank you yours obediently. ஒரு சில வார்த்தைன்னா நன்றி வணக்கம்னு இப்போ உட்காந்துடணும். சில வார்த்தைகள் அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியுமான்னா என்னால் முடியாது. பெரும்பாலும் உட்காரதில்லை. ஆனால் இது என்னுடைய சொந்த கம்பெனி. ஐசரி கணேஷ் ஒரு பல்கலைக்கழக வேந்தரா, மருத்துவக் கல்லூரியுடைய அதிபரா, இன்ஜினியரிங் காலேஜுடைய அதிபரா, வள்ளல் தன்மையில் சிறந்தவரா நாம் தெரியும் எல்லாருக்கும். அவங்க அப்பா ஐசரி கதிர்வேலன் என்கிற ஐசரி வேலன், அவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐசரி கணேஷ் பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஐசரி கணேஷ் பிறக்கிறதுக்கு முன்னால் 15-20 வருஷமா அவனை நானும் நட்பாகி உறவாகி உயிரானோம். 2 பேரும் உயிர். இப்போ இவர் அப்பா என்னெல்லாம் நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவங்க அப்பா ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டேய் ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுறா என்கிட்ட. சரி வாடா பார்க்கலாம். கணேஷ் 14 வயசு கூட வரான். அப்புறம் அந்த இடம் பார்க்கும்போதே எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அவங்க அப்பாவுக்கு. ஆர்கே நகரில் எம்ஜிஆர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றாரு. அப்போ எம்எல்ஏ ஆகி அறநிலைத்துறையுடைய துணை அமைச்சராக வந்து ஸ்கூலை மறந்துட்டார். ஆனால் ஐசரி கணேஷ் மறக்கல. அவங்க அப்பா நர்சரி ஸ்கூல் தான் என்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போது அதை மைண்டில் வச்சு இன்றைக்கி பெரிய ஆலமரம் குறைய ஒரு 12,000-15,000 பேர் ஒர்க் பண்ணி அங்கே வாழறாங்க. அது மட்டும் இல்லை,
உறவுகள் மட்டுமல்ல, நட்புகளில் கூட அவர் செய்கிற உதவிகள் இருக்கு பாருங்க. எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஐசரி வேலன். அந்த எம்ஜிஆருடைய குணத்தை அப்படியே வச்சிருக்கவர் தான் ஐசரி கணேஷ். தெரிஞ்சு செய்கிறது கொஞ்சம், தெரியாமல் செய்கிற தன்மைகள் தான். நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க அப்பாவுடைய கனவுகளை நனவாக்குறாருன்னு. அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், சத்யராஜ் அதுக்கு தெரியும், அப்பா பழக்கம் அவரோட. ரஜினிகாந்துடைய மாங்குடி மைனர், ரஜினி வில்லன், அதில் ஐஸ்வர்யா கணேஷ் காமெடியன், மெயின் காமெடியன். ஊர்காவலன், அப்படி பலம். கடைசி அவர் பட தயாரிப்பாளர் ஆயிட்டார் ஐஸ்வர்யா வேலன். காணலுக்கு கரையேது, நான் நன்றி சொல்வேன், 2 படம் ப்ரொடியூசர் அவர். அப்போ அவர் எம்எல்ஏ இருக்கும்போதே 2 படம் எடுத்தார். ஆக அதை தொடர்ந்து அப்பா தொட்ட பணியை தொடர்ந்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்துகிறார். பல வெற்றி படங்கள் தயாரித்தார். கோமாளிகள் பியூட்டிஃபுல் வெற்றி. எல்கேஜி நம்முடைய ஆர்ஜே பாலாஜியோட என் மகன் கேஆர் பிரபுவுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அந்த எல்கேஜி படம் பெரிய சக்சஸ். அதே போல இப்போ ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்கள் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐஸ்வரி கணேஷுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக வரும். கோகுல் டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர். என் அன்பிற்குரிய விஜய் சேதுபதி, இந்த இடத்துல தான் நான் நன்றி சொல்லணும். நான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கேன். இப்போ விநியோகஸ்தர்கள் ப்ரொடியூசரை நல்லா இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலரை விட நிறைய ப்ரொடியூசர் நல்லா இல்லை, விநியோகஸ்தர்கள் நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் 2.5 லட்சம் 3 லட்சம் தான் என்எஸ்சி, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு. எம்ஜிஆர் படமே 3 லட்சம் 4 லட்சம் என்எஸ்சி, 3 ஏரியா. ஆனால் இப்போவே அது 30 கோடி 40 கோடி 100 கோடின்னு போகுது. அதனால் இப்போ எங்கள் விநியோகஸ்தர்களை வயசாகிடுச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க, படங்கள் வாங்க முடியல, மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க. அது சொல்கிறத எனக்கு ஒன்றும் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐஸ்வரி கணேஷ் வந்தார் நான் பதவியேற்பு விழாவுக்கு. அப்போ சொன்னேன், மாப்பிள்ள ரொம்ப சிரமத்தில் இருக்கு சங்கம், ஏதாவது உதவி பண்ணா மாமா பண்ணும், இல்லை நீ ஏதாவது பண்ணல சொல்லுங்கள், ஒரு 5 லட்சம் கொடுங்க. அப்போவே 5 லட்சம் சங்கத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செலவு கூட இல்லாமல் இருக்காங்க, இங்கே நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு எழுதினேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே அவர் பிஏ கிட்ட 1 லேக் ஆன்லைன் அனுப்பி வச்சுருங்கன்னு ஒரு 1 லேக் அனுப்பி வச்சேன். அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு. பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி இது சரியான நன்றி. அது என் ஐஸ்வரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய வெற்றியை வேல்ஸ் இன்டர்நேஷ்னல், வேல்ஸ் நான் இன்னொன்று சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புது பேரில், கடவுள் பேரில், ஜென்ரலாக ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் என் ஐஸ்வரி கணேஷ் மட்டும் அப்பாவை எதுலையுமே விடுறதில்லை. அவன் பேர் கதிர்வேல், ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும்போது யூ போ ஐ சரி, நான் சரி என்பதை ஐ சரி யூ போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவான். அப்போ டனால் தங்கவேலு அதுக்கு தலைமை தாங்கினார். அவர் குலுங்கி குலுங்கி சிரித்து மேடை ஏறும்போது, இந்த தம்பி இனி கதிர்வேலை இல்லை ஐசரி வேலைன்னு, டனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலைன்னு வச்சார். அந்த பேரை ஐஸ்வரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்போ ஐஸ்வரி சர்வேஸ்வர்னு அவன் பேரனுக்கு ஐஸ்வரி சர்வேஸ்வர். அந்த ஐஸ்வரி என்பது தொடருது. அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் போர் நினைச்சார். அதை இன்னைக்கு இந்த பிள்ளை அப்பா வழியில் தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை வழியில் பாருங்க, வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்பா ஐஸ்வரி வேலன், வேல்ஸ் இன்டர்நேஷனல்
எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாமல் துவங்குறதில்ல. ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள், தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பல்லாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேல் நிறுவனம் தொடர வேண்டும் என வாழ்த்தி என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய ஐஸ்வரி வேலனின் மகன் நீடூழி வாழ்க, வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் நீடூழி வாழ்க. வணக்கம், நன்றி.